இறையூரில் செந்தில் ஜாமகுல் பிரசன்னம் பேசுகிறேன். இந்த மாந்திரீகத்தில் சில சந்தேகங்களை கேட்கலாங்கும்போது கேரளா மாந்திரிகம், கேரளா குட்டிச்சாத்தான் சேவா சங்கத்தில் பயிற்சி பெற்ற திரு அர்ஜுன் கிருஷ்ணாவை தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். இவர் அங்கே மட்டுமல்ல, அகோரிகள்கிட்டையும் மாந்திரிகம் கற்றுருக்கிறாரு. அதனால் அந்த மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட சில கேள்விகளை, மக்கள்கிட்ட இருக்கிற பயத்தை நம்ம தெளிவுபடுத்துறதுக்காக சாமிகிட்ட சில கேள்விகளை கேட்க போகிறோம். இப்போ இந்த மாந்திரிக கலை இது இந்தியாவில் தான் பெறப்பட்டது. 4 வேதங்கள்லாம் இது எப்படி இங்கே இந்தியாவிலேருந்து வந்தது, இது மக்கள்கிட்டேருந்து இந்த பயம் போகிறதுக்கான சில கேள்விகளை தான் இப்போ கேட்க போகிறோம். இந்த வேதங்கள்லேருந்து வந்த மாந்திரிகத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா. வணக்கங்க. அதாவதுங்க, மாந்திரிகத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஜோதிடத்துக்கு கூட வேதம் இல்லை. ஜோதிட சாஸ்திரத்துக்கு கூட நம்மளுடைய முன்னோர்கள் தெளிவாக இதுதான் ஒரு வேதம் அப்படின்னு வரையறுக்கப்பட்ட வேதம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் எதுவுமே இல்லை. நிறையா மூல நூல்கள் இருக்குதே தவிர இதுதான் ஃபைனல் அப்படிங்கிறது ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் எந்த நூலுமே வரையறுக்கப்பட்டது அல்ல. அதுக்கப்புறம் பின் வரக்கூடிய ஆசான்கள் அவங்களுடைய ஆராய்ச்சிகள்லையும் அவங்களுடைய செயல்முறைகளையும் பற்றி நமக்கு நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் மாந்திரிகத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வகை வேதங்களில் ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். அப்போ அதர்வண வேதம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த வேதம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மாந்திரிக கலையில் பயன்படுத்தக்கூடிய வேதங்கள். இந்த அதர்வண வேதம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவரை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு கலையாகத்தான் முதல்ல கற்பிக்கப்பட்டது. மாந்திரிகம் என்பது கெட்ட விதமான ஒரு ஆத்மாக்களால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள், பேய் பிசாசுகள் பூதங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த இயற்கை உபாதைகள் மூலமாக நடக்கக்கூடியது, ஒரு தொற்று நோய் வரக்கூடியது. இந்த மாதிரியான நோய்கள்லேருந்து மனிதன் தன்னை காத்து கொள்ளவும், பக்கத்தில் இருக்கக்கூடியவன்லேருந்து அவன்கிட்ட நேரடியாக மோத முடியாமல், நேரடியாக அவனோட சண்டை போட முடியாமல், நேரடியாக அவன்கிட்ட பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு அவங்ககிட்ட தன்னை காத்து கொள்ள ஒரு மனிதன் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தற்காப்பு கலையாகத்தான் மாந்திரிகம் ஆரம்பத்தில் இருந்தது. அது யார் கையில் இருக்குங்கிற பொறுத்து, அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்களோ பொறுத்து காலகட்டங்களில் மாறி இருக்குதே தவிர, மாந்திரிகம் என்பது 100% தற்காப்பு கலை. ஒரு குடும்பத்தில், அந்த குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஊரில் ஒரு வைத்தியம் இருப்பார், அந்த ஊரில் ஒரு ஜோசியர் இருப்பார். இந்த ஜோதிடம் வைத்தியம் ரெண்டும் ஒரு சரிவர கற்றுக்கிட்டவங்களுக்கு நிச்சயமாக மாந்திரீகம் கைவந்த கலையாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியிலையும் சரி, மக்கள் அதை எடுத்துக்கிற விதமும் சரி, அதை ஒரு பய உணர்வாக அதை ஆக்கிக்கிட்டாங்களே தவிர 100% மாந்திரிகம் என்பது கெட்ட விஷயம் அல்ல. அது யார் பயன்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. நம்மளுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மாந்திரிக கலைங்கிறது பாருங்கள், நிறைய மன்னர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய மன்னர்கள் ஒரு போர் புரிகிறதுக்கும், எதிரி நாட்டில் பிரச்சனை ஆகிறதுக்கும், தன்னை விட எதிர்க்க இருக்கக்கூடியவங்க ரொம்ப பலம் வாய்ந்தவங்களா பலமான ஒரு கூட்டணியாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த கூட்டணிகளை உடைப்பதற்கு, அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்காக ஒரு ஸ்தம்பனம்ங்கிற முறையை கையாண்டு அந்த 2 பேர்களுக்கும் பார்த்தீங்க அப்படி அந்த குடும்பத்திலையும் சரி, அந்த கூட்டணியிலையும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு பிரிவை ஏற்படுத்துறதுக்காக இதை செஞ்சுருக்காங்க. சில நாள்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மன்னருடைய மகள் இருப்பாங்க, அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டால் நம்ம நாட்டுக்கு நிறைய நல்லுணர்வு. நீங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜராஜ சோழன் இத்தனை கல்யாணம் பண்ணார், தசரதன் இத்தனை கல்யாணம் பண்ணார், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாட்டோட நட்புணர்வு ஆகிறதுக்காக நிறைய மனைவிகளை ஏற்படுத்திக்கக்கூடியது, அவங்களுடைய வாரிசுகளை அதிகப்படுத்தக்கூடிய விஷயத்தை நிறைய பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த நாட்டிலேருந்து வரக்கூடிய பெண்கள் மகாராணியாக இருந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மன்னருடைய மனைவியாக ஆகையில் அந்த நாட்டுடன் இவங்களுக்கு வணிகமும், அந்த நாட்டுடன் இவங்களுக்கு நட்புறவு ஆகிறதுக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த பெண்ணு வேறொருத்தனை விரும்பிக்கிட்டு இருக்கா, அல்லது இவங்களை விரும்பாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த மாந்திரிக கலை மூலமாக அந்த பெண்ணை வசியம் ஏற்படுத்தி அவங்கள திருமணம் செய்யக்கூடிய கதைகளும் நம்மளுடைய புராணத்தில் நிறையா இருக்குது. மாந்திரிகத்தை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா ராமாயணம் படிங்க. ராமாயணத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வித்தைகள் வரக்கூடிய இடத்துல நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, மந்திர பிரயோகங்கள் அருமையாக செஞ்சுருப்பாங்க. மந்திர பிரயோகங்கள் மூலியமாக எப்படி ஜெயிச்சாங்க, மந்திர பிரயோகங்கள் மூலமாக எப்படி பண்ணாங்க, ஒரு மாயமாக மறையக்கூடிய வித்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஒரு வில்லை ஏயக்கூடிய வேலைகள் இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுன பாண்டவர்களை காப்பாற்றுறதுக்காக, அந்த பாண்டவர்களை காப்பாற்றுறதுக்காக அவர் நிறையா விஷயங்களை செஞ்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்குது. அவரையே பார்த்தீங்க அப்படின்னா, இவர் சூழ்ச்சி பண்ணி தான் பாண்டவர்களை கொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்திலே கூட அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மிக உயரிய சூழ்ச்சியை மிக
உயரிய சூழ்ச்சியை மிக குறைவான சூழ்ச்சியை கொண்டு கையாளலாம், அது தவறு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தர்ம வேதம் என்ன அப்படின்னா, கெட்டவன் ரொம்ப பவராக இருந்தான்னா அவனை சூழ்ச்சி பண்ணி கொள்ளக்கூடியது தப்பு இல்லை அப்படிங்கிறது. இந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு நாம் அதை தப்பாகவும் செய்யலாம், ரைட்டாகவும் செய்யலாம். மாந்திரிகரை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களை தேடி வந்த கிளைண்ட், உங்களை தேடி உங்களை யார் வர்றாங்களோ அதில் இருக்கக்கூடிய நியாய தர்மங்களை எடுத்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த வேதம் மிக சிறப்பான ஒரு வேதமாக, மிக சிறப்பான ஒரு பலாபலனை உங்களுக்கு கொடுக்க வல்லதாக இருக்கும். ஏன்னா மாந்திரிகங்கிறது மறைவாக செய்யப்படக்கூடிய வித்தை. ஒருத்தரை நேரடியாக போய் ஒருத்தர சண்டைக்கு போகிறதும், நேரடியாக போய் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துறதுங்கிறத விட அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மறைமுகமாக இருந்து மறைமுகமாக உங்களுடைய செயல்களை அவங்களுடைய பிரயோக முறையமாக செய்து அவங்களை படுக்க வைக்கிறதும், அவங்களுடைய தொழிலில் பிரச்சனை ஏற்படுத்துறதும் இது மாந்திரிகத்தில் நடைமுறைமாக காலங்காலமாக செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனால் அதில் நியாய தர்மப்படி நம்ம இல்லைங்க என்னை தேடி வர கிளைண்ட் அவங்க நல்லவங்களா கேட்டாங்க எனக்கு தெரியாதுங்க, ஆனால் செஞ்சு கொடுக்க என்னுடைய கடமை அப்படின்னா எல்லாருமே இதை தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா, நல்ல விதமான அந்த வழிபாட்டை நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னா கெட்ட விதமாக உங்களை நோக்கி எது வந்தாலும் காப்பாற்றக்கூடிய ஒரு தற்காப்பு கலை அப்படிங்கிறதான் மாந்திரிகம். இதை முன்னோர்கள் நமக்கு ரொம்ப பிரசித்தியமாக ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சரியான பயன்படுத்தி, ஏன்னா எல்லாருமே ஒரு அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடிப்படையாக தெரிஞ்சிட்டா தான் நம்மளுடைய உடம்புக்கும் நம்மளுடைய மனசுக்கும் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கும் நம்மளை சார்ந்து வாழக்கூடிய நம்மளுடைய குடும்பத்திற்கும் நாம் நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் அமைச்சு தர முடியும். சாமி, நீங்கள் ஒரு மனிதன் பிழைக்கணும்னா ஒன்றும் வேலைக்கு போகணும், இல்லை தொழில் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கும்போது தொழில் பண்ணால் சில கிரகங்களாலேயோ இல்லை பக்கத்து எதிரிகள்னாலேயோ கடைக்காரர்களாலேயோ தொழில் நஷ்டமாகுது. அந்த மாதிரி தொழில் நஷ்டமாகும்போது இல்லை இந்த மாதிரி செய்வன வைக்கும்போது அதிலேருந்து மீட்டு எடுத்து கொண்டாந்து அந்த தொழிலை சிறப்பாக செயல்பட வைக்க முடியுங்களா? நிச்சயமாக 100% முடியுங்க. அது எப்படி அப்படின்னா, எப்பயுமே ஒரு விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இயற்கையாகவே உங்களுக்கு தொழில் அமையுமா? உங்களுக்கு ஜோசியருக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஒருத்தருக்கு ஒரு தொழில் அமையணும் அப்படின்னா நாம் எந்த பாவகத்தை பார்க்கணுன்னா, 10ஆம் பாவம் நல்லா சிறப்பாக இருக்கணுங்க, 2ஆம் பாவம் நல்லா அருமையாக இருக்கணுங்க, 2 10ஆம் பாவங்கள் சிறப்பாக இருக்குதுங்க, தசாபுத்தியும் நல்லா இருக்குங்க, ஜாதகத்தில் எந்த விதமான தோஷங்களும் இல்லை, ஆனால் நான் எந்த தொழில் வச்சாலும் லாஸ் ஆகுதுங்க அப்படின்னா 8ஆம் பாவம் அங்கே வலுவாக இருக்கான்னு பாருங்கள். என்ன பார்க்கணும்? 8வது ராசி அங்கே வலுவாக இருக்கான்னு பாருங்கள். 8வது ராசி வலுவாக இருந்தால் அல்லது 8வது ராசி ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா உடனடியாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருங்க. இன்னும் ரொம்ப நான் டீப்பாக சொல்கிறேனே, அதாவது கடவுளுடைய அவதாரமாக இருந்தாலும் நல்லா கவனிச்சு பாருங்க, கடவுளுடைய அவதாரமாகவே இருந்தாலும் அந்த 12 ராசிகள் இருக்குது, அந்த 12 ராசிகள் இருக்குது. இந்த 12 ராசிகளில் குறைந்தபட்சம் ஒரு 3 ராசியாவது நமக்கு கெட்டு போயிருக்கும். அப்படி தானே? கெட்டு போகாத ஜாதகங்கள் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அப்படி கெட்டு போக அந்த எந்த பாவங்கள் வந்திருக்கோ அதனுடைய தசாபுத்தி நடக்குதா இல்லை அது சார்ந்த விஷயங்கள் நமக்கு எதுவும் பாதிப்பு இருக்குதான்னு கவனிச்சுக்கோங்க. ஆனால் ஜாதகத்தில் எந்த விதமான குற்றம் குறைகள் இல்லைங்க. ஜாதகம் ரொம்ப அருமையாக நடக்குது, தசாபுத்திகள் ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனாலும் எங்களுக்கு தொழில் விஷயங்கள் ரொம்ப தவறாக போகுதுங்க, எங்களால் ஜெயிக்க முடியல அப்படின்னா மாந்திரிகத்தின் மூலமாக அதை சரி செய்து கொள்ள முடியும். சரிங்க, அப்போ ஜாதகத்தை கெட்ட தசாபுத்தி நடக்குது, கெட்ட விதமான விஷயங்கள் நடக்குது, அப்படி நடந்துச்சுன்னா இதுதான் விதி நாங்கள் வாழணும்னு சொல்கிறீங்களா? இதுதான் விதி, நாங்கள் வாழ முடியுமா? நாங்களும் பிழைக்கணும், எங்களுக்கு குடும்ப குழந்தைகள் இருக்குதுல்ல, நாங்களும் தொழில் பண்ணணும்ல அப்படின்னா தாராளமாக அதற்கு தகுந்த வேலைகளை செய்து கொள்ளலாம். எதுலையுமே முதல்ல ஒரு முடிவு என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை தசாபுத்தி மூலமாக நடக்குதா, கிரக கோளாறுகளால் நடக்குதா, நவகிரகத்தினுடைய மூலமாக நடக்குதா, அல்லது எதிரினால செய்வினை விஷயமா நடக்குது அப்படின்னா, ஒருத்தருக்கு செய்வினை வைக்கணும் அப்படின்னா 6 12வது ராசி வேணுங்க. 6 12வது ராசி இல்லாமல் ஒருத்தர் செய்வினை வைக்க முடியாது. அல்லது 8ஆம் பாவத்தின் மூலமாக 8வது ராசி எந்த ராசியை தொடர்பு கொள்ளுதோ அந்த ராசியின் மூலமாக அவங்களுக்கு செய்வினை வைக்கலாம். 8வது ராசி 1வது ராசியை தொடர்பு கொண்டா அவரை எந்த வேலையும் செய்யாமல் அவரை முடக்கலாம். 8வது ராசி 2வது ராசியோட தொடர்பு கொண்டா அவருடைய பொருளாதாரத்தை முடக்கலாம். 8வது ராசி 3வது ராசியோட தொடர்பு கொண்டா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மூலமாக அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம். 8வது ராசி 4வது ராசியோட தொடர்பு கொண்டா அவங்களுடைய தாயாரை அவங்களுக்கு எதிராக பிரச்சனைக்குள்ள திருப்பலாம். 8வது ராசி 5வது ராசியை தொடர்பு கொண்டா காதல், அவங்களுடைய திருமணத்துக்கு பின் இருக்கக்கூடிய அந்த குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கக்கூடியதா இந்த மாதிரியான குழந்தை பிறப்புகளை அவங்களை தாராளமாக அதில் பிரச்சனை ஏற்படுத்தலாம். 8வது ராசி 6வது ராசியோட தொடர்பு கொண்டா அவங்களை வேலையில் பிரச்சனை ஏற்படுத்த வைக்கலாம். 8வது ராசி 9வது ராசியை தொடர்பு கொண்டா தெய்வ அனுகூலமே இல்லாமல் பண்ணலாம். நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க, குலதெய்வத்தை கெட்டி எடுத்து குலதெய்வத்தின் மூலமாக குலதெய்வத்தை கட்டி வச்சிருக்காங்க, எங்களுக்கு எந்த நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது, வீட்டில் பார்த்தீங்கன்னா பசங்க 35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் எந்த விதமான ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குதுன்னா இந்த 8வது ராசி 9வது ராசியை வச்சு தொடர்பு கொள்ளும், அதன் மூலியமாக
செஞ்சிருப்பாங்க. 8வது ராசி 10வது ராசியை தொடர்பு கொண்டா நீங்க கேட்ட கேள்வி மாதிரி அவங்களுடைய தொழிலை முடக்கி வைப்பாங்க. 8வது ராசி 11வது ராசியை தொடர்பு கொண்டா இவங்க என்ன ஆசைப்பட்டாலும் அந்த ஆசை சுக்குநூறா உடைஞ்சு போகக்கூடியது. இவங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாலோ மூத்த சகோதரத்தினாலோ நண்பர்கள் மூலியமாகவோ இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா உடனடியாக அவங்க மூலியமா ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி செய்யலாம். 8வது ராசி 12வது ராசியை தொடர்பு கொண்டா அவங்களையே இல்லாமல் செய்யக்கூடிய வித்தையும் இந்த மாதிரியத்தில் இருக்குது. இதை வந்து மாரண வித்தைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பாவகங்கள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பாவகங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய கொடுப்பினை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய வந்து என்ன பாவம் கெட்டு போயிருக்குன்னு தெரியும். உங்களுடைய ஜாதகத்தை நான் அடிக்கடி சொல்லக்கூடியது, என்னுடைய மாணவர்களாக இருக்கட்டும், கிளைண்டாக இருக்கட்டும், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியது என்னன்னா, உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல எடுங்க. உங்கள் ஜாதகத்தில் சாதகம் எது பாதகம் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சாதகமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த சாதகமான விஷயங்களை வந்து நீங்கள் எப்பையும் பயன்படுத்தி அது சார்ந்த தொழிலையும் அது சார்ந்த விஷயத்தை நீங்கள் அமைச்சுக்கிட்டா லைஃப்பில் சூப்பராக இருவீங்க. ஆனால் கெட்ட தசாபுத்தி நடக்கையில் உங்களுக்கு தேவையில்லாத ஆசைகளை உண்டு செய்து நீங்கள் எதில் விருப்பப்படவில்லையோ, எதில் வந்து உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதோ அந்த டயத்துக்கு உங்களை பழக்கப்படுத்தி கொண்டு போகிறது தான் தசாபுத்தியுடைய வேலை. ஏன்னா அவங்களுடைய வேலை உங்கள் வாழ்க்கையில் ஒரு துன்பத்தை ஒரு விஷயத்தை ஏற்படுத்துங்கிறது அவங்களுடைய வேலை. அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் முதலில் ஒரு ஜாதகத்தை எடுத்து தேர்வு செய்து அந்த தொழில் அதற்கு வெற்றி பெறக்கூடிய வேலையை, அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா இயந்திரமும் வேலை செய்யாது. எல்லாருக்கும் எல்லா எந்திரமும் வேலை செய்யாது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு எந்திரங்கள் வேலை செய்யக்கூடியது. அந்த ராசியில் உங்களுக்கு ஒரு தசாபுத்தி நடக்குதா, என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்க. என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு மிதுன ராசிங்க, இப்போ வந்து தசாபுத்தி அங்கேருந்தே நடக்குது, திருவாதிரையிலேருந்து நடக்குது அப்படின்னா சிதம்பர சக்கரம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. இந்த தசாபுத்தியை எடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சக்கரம் உள்ளது, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சக்கரம் உள்ளது, ஒவ்வொரு ராசிக்குரிய தெய்வமும் உள்ளது. அதை எடுத்து அதை சரியாக, நான் எல்லாருமே வராயை கும்பிட்டா மேலே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். தனக்கென்பவள் தனக்கான உரித்தானது. ஏன்னா எல்லாருடைய உடல் வாகு வேறு. சாமி 2 குழந்தை ஒட்டுக்கா பிறக்குதுங்க, ஒரே போல பிறக்குது. 3 நிமிஷம் வித்தியாசம், 3 நிமிஷம் வித்தியாசத்தில் குழந்தைகள் பிறக்குது. 2 பேருடைய வாழ்க்கையுமே வெவ்வேறாக இருக்குது. எப்படி? அவங்களுடைய நட்சத்திரம் உபநட்சத்திரம் மாறுபடும், லக்கண புள்ளிகளில் இருக்கக்கூடிய உபநட்சத்திரம் மாறுபடுது. அப்போ இந்த பையன், நாங்கள் 2 பேருமே ஒரே பையன் தானேங்க அப்படின்னா, ஒருத்தன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போவான், ஒருத்தன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடிமை தொழில் பார்ப்பாங்க, ஒருத்தர் பார்த்தாருன்னா ஃபாரின் போவார், ஒருத்தர் பார்த்தாருன்னா உள்ளூரில் கஷ்டப்படுவார். அப்போ இப்படி இருக்கிறதுக்குன்னா முதலில் அந்த ஜாதகத்தை சரியாக அனலைஸ் பண்ணுங்க. விம்சேத்திரி திசை அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது கேபி ஜோதிடத்தில். விம்சேத்திரி திசை அப்படின்னு இருக்கிற நீங்கள், நான் மித்த ஜோதிடத்தில் வந்து குறையாக சொல்ல, அந்த குறையில் அந்த மெத்தடில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை சொல்கிறேன். நீங்கள் பாரம்பரியத்திலேயோ மற்ற விஷயத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதக கட்டங்கள் ஒன்றா தான் இருக்கும். ஜாதக கட்டங்கள் மாறுபடாது, நட்சத்திரங்கள் மாறுபடாது, தசாபுத்தி மாறுபடாது. ஆனால் விம்சேத்திரி திசையில் பற்றி நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புள்ளிகள் எல்லாம் மாறுபடும். அந்த புள்ளிகள் அதை இயக்கக்கூடிய தன்மையெல்லாம் மாறுபடும். அதற்கு தகுந்த போல உங்கள் ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு செய்து அதன் மூலம் உங்கள் தொழிலை மாந்திரிக வெளியே நீங்கள் உயர்த்தி பிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஜாதகம் அருமையாக வேலை செய்யும். சாமி யோகமும் இருக்குது, பாவமும் இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மொத்தமாக சொல்லக்கூடியது ஹாஸ்பிட்டல், அதே போல் தான் மொத்தமாக சொல்லக்கூடிய ஜாதகம். அந்த இடத்துல மருத்துவம் பார்க்குறதுக்கு தனி அறை, ஆப்ரேஷன் செய்வதற்கு தனி அறை, ஃபஸ்ட் எய்டு செய்வதற்கு தனி அறை, வெயிட்டிங் ஹால் அப்படிங்கிறது தனி அறை. இப்படி தனித்தனி அறைகளாக இருக்கும்போது தான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த 12 ராசிகளும் 12 ரூம்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோ, 12 ரூம்கள். இந்த 12 ரூமுக்குள்ளே 27 நட்சத்திரமும் அடைபட்டு கிடக்குது. நம்மளுடைய தசாபுத்தி எங்கே ஆரம்பிக்குதோ, தசாபுத்தி எங்கே வேலை செய்யுதோ அந்த ரூமு நம்ம கொடுத்துருப்பான்னு வச்சுக்கோங்க. அந்த ரூமை நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ரூமை நம்ம கொடுத்துருக்கையில் அந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குதோ, அந்த பெட்டி அந்த பூட்டை திறந்த உடனே அந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குதோ அது அந்த தசாபுத்தி முழுக்க நாம் அனுபவித்து கொள்ள வேண்டியது. இந்த தசாபுத்தியில் உங்களுக்கு வீடாக கொடுத்துருக்கா அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக வீடு உங்களுக்கு. இந்த தசாபுத்தியில் முழுக்க முழுக்க உங்களுக்கு பணமாக கொடுத்துருக்கா, ஃபுல்லாக பணம் உங்களுக்கு. இப்படிங்கிற முறை இருக்குது. நீங்கள் எதை அனுபவிக்கின்ற முறை இருக்குது. அப்போ இந்த தசாபுத்திக்கு நமக்கு எது கிடைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எது தடங்களாக இருக்குதோ அதை நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணி ஈஸியாக அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஜெயிச்சிடலாம். அப்போ ஒரு தசாபுத்தியை பார்த்து கொண்டு அதற்கப்புறம் நீங்கள் மாந்திரிகம், நமக்கு வரக்கூடிய பிரச்சனை நம்மளுடைய ஜாதகத்தாலையா, கிரக கோளாறாலையா, மற்றவங்க செய்யக்கூடிய செய்வினையால், இதை பார்க்கக்கூடிய செக் பண்ணக்கூடிய மெத்தடபிள்ங்கிறது நிறையா இருக்குது. மண்ணை வைத்து செக் பண்ணக்கூடியது, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இடது கால் மண்ணை எடுத்து வச்சு செக் பண்ணக்கூடியது, இல்லை வீட்டிலே ரொம்ப பொருளாதாரம் இருக்கா வீட்டில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து வச்சு அதை செக் பண்ணக்கூடிய, இப்போ நிறைய மெத்தடபிள் இருக்குது. அந்த மெத்தடபிளில் ஒன்று சூஸ் பண்ணி அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாந்திரியத்தை போய் அதை பண்ணீங்க அப்படின்னா அந்த வழிபாட்டு முறை சரிங்க. மாந்திரியத்தில் கொண்டு வந்து அந்த வழிபாடை செய்கிறோம், இதை நாங்கள் ஒரே நாளில் முடிச்சுட்டு போயிடுறோம்னா கிடையவே கிடையாது. இதை நீங்கள் அந்த தசாபுத்திக்காக செஞ்சு இந்த தசாபுத்தி காரியத்துக்காக செஞ்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க,
தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் வரணும்னு பண்ணுறீங்க. இப்போ தொழிலுக்காக வந்து பண்ணுறீங்க, நீங்கள் அதுக்காக உங்களுக்கு ஓகே ஆகுது, அந்த எந்திரத்தை வாங்கி வைக்கிறீங்க, மைய வாங்கி வைக்கிறீங்க, மருந்து வாங்கி வைக்கிறீங்க, இப்படி எல்லாமே பண்ணுறீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வீட்டில் போய் வெறுமனை வச்சால் வேலை செய்யாது. லட்சக்கணக்கில் கொடுத்து செல்ஃபோன் வாங்கினாலும் அந்த செல்ஃபோனில் சிம் கார்டுன்னு ஒன்று இருக்கணும். அந்த சிம் கார்டை வந்து நாம் அதிகமாக பயன்படுத்தணும். 90 நாள் ரீசார்ஜ் பண்ணாத ஒரு சிம் கார்டு வேலை செய்யாது. கரெக்டாக இல்லைங்களா? 90 நாள் அதில் இன்கமிங் காலும் வரல, அவுட் கோயிங் காலும் வரல, ரீசார்ஜும் நம்ம பண்ணலாம் அப்படின்னா அந்த சிம் கார்டு டெட் எண்டு. அதே போல் ஒரு எந்திரத்தை வாங்கி வச்சிங்கன்னா அந்த எந்திரத்துக்கான சக்தி ஊட்டக்கூடிய முறை, வழிபாட்டு முறை, அதை வந்து அந்த ஆச்சாரிகளிடமிருந்து தெளிவாக தெரிந்து கொண்டு நான் எப்படி வழிபாடு செய்யணும், நான் எப்படியான விஷயங்கள், கர்மம் கழிப்பதற்கு மட்டும்தாங்க வழிபாடு கிடையாது. கர்மம் கழிக்கிறதுக்கு மட்டும்தான் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு அடுத்ததாக எந்த விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் கர்மத்தை கழித்து விட்டோ அல்லது ஒரு யோகத்தையோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தி ஒரு ஆகர்ஷணம் வரணும் அப்படின்னா, எனக்கு இப்போ 3 வருஷம் ஆச்சுங்க எந்திரம் பண்ணி, 3 வருஷம் நல்லா இருந்துச்சுங்க, 4ஆவது வருஷம் வேலை செய்யலைங்க அப்படின்னா 3 வருஷங்கள் வந்து அதை என்ன பண்ணியிருப்பீங்க, நல்ல வழிபாட்டு முறை, அந்த பணம் வரந்துட்டு அதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அதற்குரிய ஈடுபாடு இல்லாமல் போயிடும். அதை எப்போங்க வழிபாடு நுப்பாட்டினா, நான் கரெக்டாக அந்த 3 வருஷம் நாங்கள் பண்ணினேன், அதுக்கப்புறம் எங்களுடைய குடும்பத்தில் பங்காளி ஒருத்தர் இறந்துட்டாரு, அந்த டைமில் என்னால் செய்ய முடியல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ எங்கே வேலை செய்கிற அந்த எந்திரத்துக்கான சக்தி எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு எந்திரத்தை வழிபாடு செய்யக்கூடிய அந்த எந்திரத்துக்கான சக்தி உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ அதனுடைய பலாபலங்கள் உங்களுக்கு பெருசாக கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தெய்வ வழிபாடை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைத்தால், நல்லா பாருங்க, ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா அதிகபட்சம் அந்த கோயிலில் காலை வச்சுட்டு நீங்கள் வரையிலே உங்களுக்கு தகுந்தாறு போல் ஒரு ஃபோன் கால் வரணும். இப்போ நாங்கள்லாம் வந்து நிறைய கோயிலில் போய் நிறைய டெஸ்டிங் பண்ணி நான் வாரம் புது புது கோயில்களுக்காக நிறையா போவேன். வாரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலில் என்ன தன்மை இருக்குது, இந்த கோயில் வந்து பஞ்சபூத தத்துவத்தில் என்ன தன்மை இருக்குது, இது கொடிமரத்தில் என்ன வேலை இருக்குது, எல்லாரும் போய் சாமியை கும்பிடுவாங்க, நான் போய் அந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு வருவேன். அந்த கோயிலில் என்ன தன்மை இருக்குது, இந்த கோயிலில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கிடைக்குது, இந்த கோயிலுக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு வந்தாலோ அல்லது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் தொழில் பார்க்க வந்தாலோ எனக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத நான் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டே வருவேன். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கொடிமரத்தினுடைய தன்மை, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பலிபீடத்தினுடைய தன்மை, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவருடைய தன்மை, அந்த தெய்வ அந்த கோயில் யார் வந்து பிரசித்தியானது, யார் வந்து அந்த இடத்துல தெப்பத்தில் நீர் விட்டாங்களா, அபிஷேகம் பண்ணாங்களா, அங்கே வந்து கர்மம் கழிச்சாங்களா, இந்த வரலாறுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சமீபத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். இது பக்கத்தில், அதாவது குளித்தலை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களை பற்றி நான் படித்தேன். அப்போ அந்த கோயில்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலினுடைய பேர் வந்து ஈங்கோய் மலை அப்படிங்கிற பேர். அப்போ அந்த ஈங்கோய் மலை வந்து எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தது. எனக்கு அந்த இதை வந்து நான் இரவு நேரம் படிக்கையில் எனக்கு அதில் ஒரு விஷயத்தை வந்து எனக்கு மனசுக்குள்ளே கொடுக்குது. என்ன விஷயம் கொடுத்தது அப்படின்னா, ஈங்கோய் மலை அப்படின்னா அகத்திய பெருமான் அங்கே வந்து இருக்கக்கூடிய சிவபெருமானை மேலே போய் தரிசிக்க போகிறாரு. கிட்டத்தட்ட 570 படி. அவர் போகிற நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நட சாத்திட்டு போயிட்டாங்க. நட சாத்திட்டு வந்து குருக்கள் வந்து கீழே வந்துட்டார். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நான் இவ்வளோ தூரம் பயணமாய் மேலே வந்தேன், ஆனால் உன்னை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய அசரீரி ஒரு சத்தம் கேட்குது, நீ இறங்கி கீழே வந்து கீழே ஓடக்கூடிய அந்த நதியில் குழி, அந்த காவிரி ஆற்றுல குழி அப்படின்னு சொல்லக்கூடியது வருது. உடனே வந்து அவர் அந்த ஆற்றுல குளிக்கிறாரு. குளித்த உடனே அவங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய உடம்பு வந்து சூட்சம உடம்பாக ஈ வடிவில் மாறி நேராக அந்த கோயிலுக்கு மேலே ட்ராவல் ஆகி அங்கே இருக்கக்கூடிய அந்த சாவியினுடைய துவாரத்தின் வழியாக உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய சிவனை தரிசனம் பண்ணி திரும்ப வெளியில் வந்தார். அதுக்கு தான் அந்த கோயிலுக்கு பேர் ஈங்கோய் மலை அப்படிங்கிற பேரே வந்துச்சு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முசுகுந்த சக்கரவர்த்தி அங்கே வந்து கரூரை ஆண்டக்கூடிய மன்னன் முசுகுந்த சக்கரவர்த்தி. இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி யார் அப்படின்னா, முகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரங்கு வடிவிலையும் மனித உடலையும் பெறக்கூடியவர். அவர் வந்து அங்கே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் முன்ஜென்மத்தில் சிவனுக்கு வந்து வில்வத்தை எடுத்து சாதாரணமாக மேலே குரங்கு வந்து மரத்து மேலே உட்காந்து அந்த வில்வத்தை எடுத்து பிச்சு போட அது சிவலிங்கத்தின் மேலே உழுக, அதன் மூலமாக அவர் பெற்ற புண்ணியத்தின் மூலமாக ராஜாவாக அடுத்த பிறவி எடுக்கிறாரு. அதுவும் முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறக்கிறாரு. அப்போ பிறக்கையில் வந்து அவர் என்ன கேட்குறாருன்னா சிவபெருமான்கிட்ட, உனக்கு வந்து அடுத்த பிறவி நீ செஞ்ச பலனால உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பதவி கிடைக்குது, நீ என்னவாக விரும்புகிற அப்படின்னு கேட்கல. அவர் சொன்னார், நான் அடுத்த பிறவி எடுக்கிறதுல எனக்கு எந்த விதமான சங்கடமோ இதோ இல்லை, ஆனால் அந்த பிறவி நான் எடுக்கையில் இதே குரங்கு முகத்தோடு தான் நான் பிறக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படி? நீ ஒரு நல்ல ஒரு தேஜஸோடு பிறக்கணும், நல்ல இதோட பிறக்கணும்னு நினைக்க இல்லை, நான் என்னதுடைய புண்ணியம் எதன் மூலியமாக கிடைத்ததோ அதன் மூலியமாகவே நான் வாழ விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கு.
என்னுடைய புண்ணியம் எதன் மூலியமாக கிடைக்குதோ. ஏன்னா இந்த குரங்கு முகத்தின் மூலமாக, இந்த குரங்கினுடைய வடிவில் இருக்கிற தானே நான் பண்ணேன். நான் தெரிஞ்சு பண்ணினேன், நான் இது கிடைக்கணும் நான் பண்ணலை, ஆனால் பண்ணணுங்கிறதுனால பண்ணினேன். அப்படி நான் பண்ணியிருக்கையில், அப்படி நான் செஞ்சிருக்கையில் எனக்கு இந்த புண்ணியம் கிடைச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய முகத்தை நான் பார்க்கையில், கண்ணாடியில் பார்க்கையில், அதை வந்து என்னுடைய முகத்தை நான் பார்க்கையில், மற்றவங்க என்னுடைய முகத்தை அவங்க பார்க்கையில் எனக்கு இது வந்து அவங்களுக்கு பாவமாக தெரியும். ஆனால் என்னுடைய புண்ணியம் வந்தது இதன் மூலமாக அப்படிங்கிறது தான். அதுக்கு அது இல்லாமல் என்னென்னா, முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு திருமணம், தெய்வானைக்கு திருமணம் வரையில் முதல் ஓலை வந்தது சிவபெருமானுக்கு அல்ல, முசுகுந்த சக்கரவர்த்திக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய முருக பக்தர் அவர், அவ்வளோ பெரிய முருக பக்தர் அவர். அதனுடைய பக்தனுக்கு தான் தன்னுடைய முதல் திருமண ஓலை போகணும்னு முருகப்பெருமான் சொல்லி இந்திரன் எழுதுனதாக அந்த குறிப்பு இருக்குது, அந்த ஆலய குறிப்பில். அப்போ என்ன அப்படின்னா, அந்த இடம் வந்து நமக்கு அடுத்து என்ன எதை குறிகாட்டுது நல்லா கவனிச்சுப்பாங்க, ஈங்கோய் மலை. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் என்ன, யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அகத்தியர் வந்திருக்காரு அப்படின்னா அகத்தியருடைய நட்சத்திரம் என்ன, அகத்தியருக்கு நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த கோயிலை போய் வழிபாடு செய்வது, அந்த இடத்துல உள்ள வந்து ஸ்தல விருட்சமாக என்ன இருக்குது, அந்த இடத்துல உள்ள வழிபாட்டு முறை எப்படி வழிபாடு பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் லைஃப்பில் எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க. நான் டெய்லி திருப்பதி தான் போகணுன்ற அவசியம் இல்லை, டெய்லி சபரிமலை தான் போகணுன்ற அவசியம் இல்லை, நான் டெய்லி வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு தான் போய் கும்பிடணும், டெய்லி நான் பழனி போகணும் அப்படிங்கிற எந்த அவசியமே இல்லை. எந்த தெய்வமாக இருந்தாலும், எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலுக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, அந்த கோயிலுக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்குது, அந்த கோயிலுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தல விருட்சம் இருக்குது, அந்த கோயிலினுடைய தன்மை இருக்குது. பழனியில் போய் வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா செவ்வாய் யாருக்கெல்லாம் பலம் இல்லையோ அவங்க அந்த பலத்தை ஏற்படுத்தி கொள்ள அந்த பழனியில் போய் வழிபாடு பண்ணுவது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும். அப்போ அந்த ஸ்தல விருட்சம் எதை குறிகாட்டுது, அது எந்த நட்சத்திரத்தை குறிகாட்டுது, அது நமக்கு வாழ்வில் சாதகமா பாதகமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது நம்மளுடைய ஜாதகத்தில் எதை குறிக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதன் மூலியமாக உங்களுடைய எடுத்துக்கொண்டு உங்களுடைய தொழில்காரகன் யார், அவன் நின்று இயக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன, அவன் எந்த மரத்தை பிடிச்சிருக்கிறான், அவன் எந்த தாவரத்தை பிடிச்சிருக்கிறான், அவன் எந்த உணவு முறை எடுத்திருக்கிறான், அவன் எல்லா ஒரு நட்சத்திரத்துக்குமே பேஸ் என்ன அப்படின்னா அதனுடைய தன்மை, அது என்ன தாவரம், அது என்ன நிறம், அது வந்து எதனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறது, அதில் யார் அதிகமான பலமானாக இருக்கிறார், அந்த பலவான் உங்கள் ஜாதகத்தில் எதை கொடுக்கிறார். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்போ தொழில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்வில் அபிவிருத்தமான நிலைமை அடையலாம். மாந்திரிகத்தை இதைத்தான் வந்து மாந்திரிகத்தில் எந்திரமாவும் மையாவும் மந்திரமாவும் மாற்றி மக்களுக்கு கொடுக்குறோம். ஒரு தாவரம் என்ன, அந்த தாவரத்தினுடைய நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரம் இவருடைய வாழ்க்கையில் மேன்மைப்படுத்துமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய வழிபாட்டு முறைகளை எடுத்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. இன்னும் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த தொழிலுக்கான கிரகம் என்ன, அது நிற்கிற சாரகம் என்ன, அது எதை நமக்கு கொடுக்குதுன்னு பார்த்து அந்த தெய்வத்தையும் அல்லது அந்த செடியையும் வச்சு நீங்கள் வீட்டில் வளர்த்தீங்கனாலே அந்த செடி வளர வளர பொருளாதாரம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் என்ன டீல் பேசினாலும் உங்களுக்கு முடியும். இது என்னுடைய அனுபவத்தில் கண்டது, ஒவ்வொருவருக்கும் நான் சஜஷன் பண்ணக்கூடியது. இதை பண்ணுங்க, இந்த ஆடையை மட்டும் கொடுத்துங்க, இந்த உணவு மட்டும் அடிக்கடி எடுத்துக்கோங்க, இந்த கோயிலை மட்டும் போங்க, உங்களுக்கு சொர்க்கம் நீங்கள் வாழக்கூடிய நாள்களிலே உங்களுக்கு கிட்டும். அதனால் உங்களுடைய தொழில் என்பதை சரியாக தெரிந்து கொண்டு அது உங்கள் ஜாதகத்தில் எதை கொடுக்கறதுன்னு தெரிஞ்சு கொண்டு அது உங்களுக்கு எப்பேற்பட்ட வாழ்வை கொடுக்கறது என்று சரியாக அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு பயணப்பட்டீங்களா அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன தேவை, உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஜாதகத்தை பேச அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு செஞ்சீங்க அப்படின்னா மிக சிறப்பான உங்களுக்கான பலன்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் எல்லாவற்றிற்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நான் முழுமையான இந்த பதிலை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. இந்த உலகத்தில் யாரும் எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. எதையுமே நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் எதையுமே நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்து தான் போக போகிறோம். அப்படிங்கிற எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்காக இதை நான் பதிவிடுறேங்க.